காப்பியங்களில் முதன்மையானது. கண்ணகியின் கற்புத்திறனையும் கோவலனின் அவல மரணத்தையும் நீதிக்காக தன் உயிரையே தியாகம் செய்த மன்னன் ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனையும் பற்றிய காப்பியம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். ஆட்சியில் தவறு செய்தவர்களை அறம் யமன் போல் வந்து தண்டிக்கும் என்பது சிலப்பதிகாரத்தின் முதன்மையான கோட்பாடு. Ladies and gentlemen, imagine a silence so loud it shakes the foundation of a kingdom. Imagine a love so pure it turns into rage that burns down an entire city. கண்ணகியின் சாபம் பலித்தது. மதுரை மாநகரம் எரிந்து அழிகிறது. Kannagi then walks towards the Kurunji hills, now in Kerala, from where she is believed to have ascended to heaven. King Cheran Shenguttuvan built a temple for Kannagi. She is worshipped as an avataram of Bhadrakali. Please welcome Srimati Lalita Kalyanaraman and Srimati Vijaya Neelakantan to enact this powerful court scene. ஏந்தி ஆவேச கோலத்தோடு ஒரு பெண் உன் மன்னனை சந்திக்க வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் எடுத்து கூறுங்கள். என்ன, நான் சொல்லுவது யாவதும் உங்கள் காதில் விழவில்லையா? போக மாட்டீர்களா? இதோ நானே போகிறேன். யார் நீ? அரண்மனை காவலர்களையும் மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே வந்திருக்கும் நீ யார்? கூறுகிறேன், நான் யார் என்று கூறுகிறேன். புறாவுக்கு தன் உடலை கொடுத்த சிவி சக்கரவர்த்தி நீதிக்காக தன் மகனை தேற்றால் மீட்டார் மனுநீதி சோழன். நீதிக்கு இலக்கணமாக விளங்கும் ஆதித்ய கரிகாலனில் வணிக மையமாய் விளங்கும் பூம்புகார் என்னுடைய ஊர். அதில் வாழும் முழு பெரிய வணிகரின் மருமகள் தான். என் பெயர் கண்ணகி. ஒரு முறையீடு என்னவோ கூறுகின்றேன். முத்துக்கள் அளிக்கும் முப்பருவம் சூழ்ந்த தமிழகத்தில் 300 கொட்டி உச்சங்கள் வளர்த்து முக்கொடியின் கீழ் முத்தமிழ் காத்து அரசாடும் முழேந்தரின் பெருமையில் அழிக்க வந்திருக்கிறாயே மன்னா. என் முறையீடு கேட்கும் முன் நான் யார் என்பதை நன்றாக முழுவதும் அறிந்து கொள் மன்னா. அப்படியா? மறுமுறை கேட்கிறேன், நீ யார்? ஒற்றை சிலம்பை கையில் ஏந்தி துணி சிறிதும் அச்சமின்றி துணிச்சலுடன் உன்னை இழுந்துரைக்க வென்று வந்திருக்கிறேன் நான். இச்சபையில் வீரர்கள், பெரு வீரர்கள், அயல்நாட்டவர்கள் யாவரும் குழுமியிருக்கின்ற அவர்கள் உன்னை இழுந்ததற்கு காரணமாக உள்ளது உன்னுடைய கொடுங்கோல் அடித்த தீர்ப்பு. அதற்கு பலியானது கோவலன் அதற்கு பலியானது கோவலன் என்னும் குடிமகன். அநியாயமாக அவனை சாவு என்னும் படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொலை செய்யப்பட்ட பரிதாபத்துக்குரிய அந்த கோவலனின் மனைவி நான் தான் கண்ணகி. ஓஹோ, சிலம்பு திருடிய கோவலன் மனைவி நீதானா? கோபம் நிறுத்து, உன் வாயை அடக்கி பேசும் மன்னா. யார் கள்வன்? என் கணவனா கள்வன்? இல்லை இல்லை, ஒரு காலம் என் கணவன் கள்வன் இல்லை. அவனை கள்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கள்வர்கள். அது யாரும் இல்லை, நீதான் மன்னா. பாத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் கடவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கள்வனை தமிழக நீதி ஒரு காலம் கொள்ளாமல் விடாது என்பது உனக்கு தெரியவல்லவா? நீதிக்கு இலக்கணம் முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியா, உன் நாட்டில் எதற்கு பெயர் நீதி? இங்கு நல்லவன் வகுப்பது நீதி அல்ல, வல்லவன் வகுப்பதே நீதி. அரசன் என்னும் முறையில் நீதான் அந்த பலன். அதனால் தான் நான் வணங்கும் தெய்வத்தை, என் வாழ்வின் கருவூலத்தை சாவென்னும் படுகுழியில் தண்ணிவிட்டாய்.
செய்து அளிக்க வேண்டிய தீர்ப்பை விடுத்து அவசரமாக எவ்வித விசாரணை இன்றி கோவில் மண்டபத்தில் உன் தீர்ப்பை முடித்து விட்டாயே, ஏன் அவ்வளவு அவசரம் உனக்கு எதற்கு? குற்றம் சாட்டப்பட்டவனின் எதிர்ப்புகள் யாவையும் செவி கொடுக்காமல் மதிக்காமல் மரண தண்டனை என்று கொடுத்தது நியாயமா, நீதியா? இதுதான் முறையா? உன்னை இனி அறம் காக்கும் மன்னன் என்று எவ்வாறு அழைப்பது? முடியாது. நீதிக்கு இலக்கணம் குறைக்க உனக்கு தகுதி இல்லை. நீ செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் மன்னா. கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. இல்லை, கோப்பெருந்தேவியின் சிலம்பு அல்ல, அது என்னுடைய சிலம்பு. இப்பொழுது வந்து கூறுகிறேன், கோவலனே உனக்கு கல்வன் என்று அறிமுகம் செய்வித்தது யார்? அரசு பொற்கொள்ளன் தானே. அரண்மனையின் நெடில் சொல்லுகள் யாவற்றையும் நன்கு அறிந்த அவனே அரசியின் சிலம்பை களவாடி விட்டு அப்பழியை கோவலன் மீது சுமத்தி இருக்கலாம் அல்லவா? சற்றேனும் சிந்தித்து பார்த்தாயா? ஆனால் நான் உறுதியாக கூற முடியும், கோவலன் என்பது கைப்பற்ற சிலம்பு என்னுடையது. அதற்கு இணையான ஒன்றுதான் என் கையில் இருக்கின்றது. இதற்கு இணையான ஒன்றை திரவையும் சேர்க்க வேண்டி கோவலன் இங்கு கொண்டு வந்த பொழுது அவன் திக்கும் அந்த இடத்தில் அவனை கல்வன் என்று குற்றம் சாட்டி அவனை கொள்வதற்கு ஆணையிட்ட பின் நீதான் தண்டனைக்குரியவன். நம்ப முடியாது, என்னால் சிறிதும் நம்ப முடியாது. யார் உன்னை நம்ப சொன்னது? நீ நம்ப வேண்டாம். உன் மீது வழக்கு உரைக்க வந்தவன் நான், நீ குற்றவாளி. நான் குற்றவாளியா? ஆமாம், சந்தேகத்திடமின்றி நீதான் குற்றவாளி. ஆனால் ஆயினும் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை மன்னா. இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் சான்றோர்கள், இவர்கள் தான் நீதிபதிகள். இவர்கள் நல்ல தீர்ப்பு அளிக்கட்டும். சான்றோர்களை 1000 யானை குதிரை படை கொண்டு வெற்றி வாகை சூடி வந்தவன் என்றோ அவனையெல்லாம் புகழ்பெற்றன் என்றோ கருதி அவனுடைய குற்றங்களை எல்லாம் மறைக்காமல் தாயின் மேல் ஆணையாக, தாயகத்தின் மேலே ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். இப்பொழுது ஒன்று சொல்கிறேன், கோப்பெருந்தேவியின் சிலம்பை திருடிய கல்வன் கோவலன் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மன்னன் அளித்த தீர்ப்பு மரண தண்டனை. அதுவும் எவ்வித விசாரணையும் எடுத்த அவசர தீர்ப்பு. அது மன்னனின் பொறுப்பு. இது என் வழக்கு. உன் வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? வழக்குக்கு ஆதாரம் என் கையில் உள்ள சிலம்பு. எனக்கு இணையான ஒரு சிலம்பைத்தான் கோவலன் விற்பதற்காக இங்கு கொண்டு வந்தான். வந்த இடத்தில் அவனை கல்வன் என்று குற்றம் சாட்டி மாபாதிகள் கொண்டு கொடுத்து விட்டீர்களே. அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவற்றில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம் வேண்டுமா என்று 1000 கேள்விகள் கேட்டு உன்னை கல்வன் அல்ல குற்றமற்றவன் என்று நிரூபிக்க துடிக்கிறாய். இதே போன்ற கேள்வியை கோவலனிடம் நேருக்கு நேர் கேட்டிருந்தால் உன்னுடைய நெடுஞ்செழியா பாண்டியன் என்னும் பெயர் நிலைத்திருக்கும் அல்லவா? என் கணவனின் உயிரும் தங்கியிருக்குமே. ஆனால் நீ அப்படி செய்யவில்லை. மதியிழந்து அவசர ஆணை பிறப்பித்து விட்டாயே. அம்மா, அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு என்னுடையதுதான் என்று ஒரு நாள் நிரூபித்து காட்ட முடியுமா? கட்டாயமாக நிரூபித்து காட்ட முடியும். ஆனால் நிரூபித்து காட்டி என்ன பயன்? உன்னால் கொலை செய்யப்பட்ட என் கணவனை மீண்டும் உயிருடன் என்னிடம் வீட்டு கொடுக்க உன்னால் முடியுமா? முடியாது மன்னா, ஒரு காலம் முடியாது. பெற்றுண்ட தலையை ஒட்டுத்தான் கொடுக்க முடியுமா உன்னால்? அதுவும் முடியாது. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இப்பொழுது என் கணவனின் உயிர் இழந்த பொழுது அவன் தலை தொங்கிவிட்டு போய் உங்கள் தலையில் தொங்க வைப்பேன். தொங்க வைத்து காட்டுகிறேன். இது நான் சூழ்நிலைக்கும் என் சபதம். இப்போது கேட்கிறேன் மன்னா, உன் மனைவின் சிலம்புகள் உள்ளது முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என் சிலம்பில் உள்ளவை மாணிக்கங்கள் மன்னா.
கோவலனிடந்து கைப்பற்றிய சிறப்பை சற்றேனும் பரிசீலித்து பார்ப்பாயா? ஆகட்டும். அதுவும் பொற்கை முத்துக்கள் என்னிடம் உள்ளவை என்னிடம் சிறப்பில் உள்ளவை மாணிக்கங்கள். அண்ணா சற்றே பரிசீலித்து பார்ப்போமா? அதுக்கப்புறம் தான் இது வரும். காவலர்கள் பொண்ணு சொல்லுவாங்க. காவலனிடம் கொடுத்தரப்பு. இது தூக்கி போடணும். மசூழ ரெண்டேமா இது போடுங்க போடுங்க இது போட்டு நீங்க தூக்கி போடுங்க. இது உள்ள போட்டு இல்ல நீங்க போடுங்க தூக்கி எழுதுங்க. மாணிக்கம் அடுத்தது அதோட இது வந்து தூக்கி போடுங்க. கண்ணகி கண்ணகி நீ கூறியது உண்மையம்மா. உன் சிலம்பில் உள்ளவை மாணிக்கங்கள். உனக்கு செங்கோல் எதற்கு? கூட மாணிக்கங்களா? மாணிக்கங்கள் இல்லை மன்னா, ரத்த தொடிகள். நீதியின் கண்கள் படிக்கும் ரத்த தொடிகள். சான்றோர்களே அமைச்சர்களே, இதற்கு என்ன பெயர்? வாய் அடித்து விட்டதா? தலை குனிந்து விட்டதா? நீதி நழுவி விட்டதா? தித்திற்கரி பாண்டியனின் அறம் நெறி எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டனவா? ஐயவோ, தமிழகம் சிரிக்கிறது மன்னா. நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து குனிய சொன்ன தலை ஐயோ, தமிழகம் சிரிக்கிறது மன்னா. நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து தமிழத்து மறைநூல்கள் திருக்குறள் வேலை பேசுகிறது. அறம் இழந்து நீதி இழந்து அரசாலும் தகுதியற்ற உனக்கு செங்கோல் எதற்கு? மணிமகுடம் எதற்கு? தேவையில்லை. தேவையில்லை. மன்னனின் மன்னனின் அதுக்கு முன்னாடி வருமே மணிமகுடம் வேந்தர் குலத்திற்கு இழுவரைக்கு வந்த உனக்கு ஒற்றக்குடையும் வேண்டுமோ? தேவையில்லை அம்மா, அதுவும் தேவையில்லை. என்னை மன்னித்து விடு கண்ணகி. அவசரத்தில் மதுமயங்கி அவனை கொண்டு என்று ஆணையிட்ட நானே கேள்வன். நானே மன்னன் நானே விட்டதா? நீ எனக்கு அளித்த அநீதியை பார்க்க மன்னருக்கே ஆண்டவனுக்கு பொறுக்கவில்லை அம்மா. என் மனம் குமுறுகிறது. அமைதியின்றி என் மனம் குமிழுகிறது. ரத்தம் கொதிக்கிறது. நான் என் செய்வேன்? தாயே மீனாட்சி, என்னை மன்னித்து விடம்மா. நான் கற்பு கருத்தை என்பது உண்மையானால் எனக்கு தீங்கிழித்த இந்த மதுரை மாநகரம் தீக்கிரையாகட்டும். நான் கற்பு கருத்தை என்பது உண்மையானால் எனக்கு அநீதி அளித்த இந்த மதுரை மாநகரம்
உண்மையாகட்டும். ஆனால் ஒன்று, பதுக்களையும் குற்றமற்ற பதுக்களையும் வாது சூது இல்லாத தெரியாத பச்சிளம் குழந்தைகளையும் ஏதும் அறியாத முதியோர்களையும் சான்றோர்களையும் இங்கு டீ பண்ண சொல்லியிருந்தா பண்ணுங்க. ஓகே, டீ பண்ண சொல்லி. ஹலோ, பச்சள குழந்தையும் அறிந்த சான்றோர்களையும் நீ கொழுந்து குத்தி எரியும் தீ கழுவக்கூடாது. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அம்மா, சான்றோர்களே, இங்கே என்ன வேலை? நான் இதோ இப்போதே இங்கிருந்து செல்கிறேன். நீதியே வாழ்க, வாய்மையை வெல்க. Selecting the story, writing the skit for both of us. Here it should be recognized that she would have written my part of the skit 50 times. Thanks to her. She selected the costumes for both of us. My part was only waiting at the shop and doing nothing. Even rehearsal was done at my house. She had to come to my house 50 times. For all this, I would like to namaskaram to her with all my. கௌரவித்த உங்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நாடகத்திற்கு தமிழில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த சுந்தர் அவர்களுக்கு என் நன்றி. அதே போல நாடகத்தை செவ்வனே செய்து முடிப்பதற்கு உதவிய நம் டிபிடி ஊழியர்களுக்கும் நாடகத்தின் பாகம் வகித்த பாதுகாப்பு காவலர்களுக்கும் மைக் உதவிய எல்லா ஏற்பாடையும் செய்து நிகழ்த்திய செவ்வனே நடத்தி கொடுத்த காரியாலய ஊழியர்களுக்கும் நன்றி கடன் என் நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன்.